மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் புதன்கிழமை அதாவது நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பொதுச் செயலாளர் ஏபிஎஸ் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை 10:30 மணிக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் அதிமுக தலைவரமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக எது பற்றி பேச போகிறார் என்றால் எஸ்ஐஆர்ல இந்த திருத்த பணிகள் நடைபெற போகிறது வாக்காளர்ல. அதனால் அந்த பகுதியில ஏற்கனவே பூத் கமிட்டிக்கான மீட்டிங் நாளைக்கு வச்சிருக்காங்க. அந்த பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் போக தற்போது மாவட்ட செயலாளர்களுடனும் ஆலோசனை செய்ய போறார். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கிறதால அது குறித்து பேச போகிறார்கள். அதே போல செங்கோட்டையன் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் மாற்றியப்பட்டுள்ளார். அந்த மாற்றம் செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஆகவே அவரும் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான நேரங்கள்ல தேர்தல் எதிர்வரக்கூடிய சூழ்நிலையில எல்லா விஷயங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு கட்சி நிர்வாகிகள் எவ்வாறாக செயல்பட வேண்டும், இது போல பிரச்சனைகளை எவ்வாறாக கையாள்வது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் எல்லோரும் பரஸ்பரமாக பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சலசலப்புக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுதான். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு அதிமுகவினர் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நிலைதான் தற்போது வரை இருந்து வருகிறது. ஆகவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் செங்கோட்டையன் நீக்கம் குறித்து பேசப்பட்டாலும் அது பெரிய அளவில் தாக்கத்தை இருக்காது என்றுதான் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறதாக தெரிகிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.